400. प्लीज बैठ जाइए. எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. सारे बच्चे आज खुश हैं करके मैं महसूस करता हूँ. எல்லாருக்கும் संडे क्लास இன்னும் एग्जाम பிள்ளைகளுக்கு. आज मेमोरी वर्स. आज संडे स्कूल के बच्चों के लिए स्मरण वचन मेमोरी वर्स का टेस्ट है. எல்லாம் முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. चेहरा देखकर ही पता चलता है कि सारे बच्चे बड़े खुश हैं. எல்லா பிள்ளைகளும் ரெடியா? सारे बच्चे तैयार हैं. हालेलुया. हालेलुया. மீட்டிங் அதாவது முடிந்த பிற்பாடு ஃபர்ஸ்ட் ஜாக்கி அதாவது ஃபுட்டு खाने के बाद नेरे नेक्स्ट एग्जाम को वர வேண்டும். सारे बच्चे लोग जो है तैयारी के साथ रहे. मीटिंग के पश्चात जल्दी से भोजन खा करके वो आप मेमोरी बर्स टेस्ट के लिए बैठ जाएं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की तारीफ होवे. நான் யாரையும் துக்கப்படுத்தல, ஒரு காரியம் சொல்ல போறேன். மிஸ் ஆகுது நெக்ஸ்ட் கம்யூனியன் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது.
कोई किसी लोगों को खेदित करने के लिए नहीं है, लेकिन अगला जो प्रभु भोज आप लोग कोई भी छोड़ मत देना। அது கம்யூனியன் சொல்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமான நம்முடைய லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல முக்கியமான ஒரு பகுதி. அதாவது கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கிற அது ஒரு பெரிய ஐக்கியம். அது இல்லை என்றால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु भोज का सेवकाई जो है बहुत प्रमुखता रखता है। हम और प्रभु यीशु मसीह में जो एकता का संबंध को वो बताता है। अगर हम उसमें भागीदार नहीं होते हैं, कितने आशीषों से हम वंचित हो जाते करके परमेश्वर का वचन कहता है। அப்படினால் நெக்ஸ்ட் டைம் அதாவது எப்படியாவது அந்த கம்யூனியனில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு கம்யூனியனில் உட்கார்ந்திருந்தேன். इसलिए ये याद रखें कि अगले प्रभु भोज के पहले सब अपने आप को तैयार कर ले, प्रभु भोज में जरूर भागीदार हो जाए। मैं एक प्रभु भोज में मैं भाग नहीं लिया। நம் குறைவுள்ளவர்கள் தான், பாவம் உள்ளவர்கள் தான், குற்றம் உள்ளவர்கள் தான், தவறுகள் உள்ளவர்கள் தான், பிழைகள் இருக்கிறது. ஆனாலும் நாம் ஏன் அதிலே கலந்து கொள்கிறோம் என்றால் அதாவது ஆண்டவர் என்னை மன்னிக்கும்படியாக, நம்மளை சுத்திகரிக்கும்படியாக, நம்முடைய ஜீவியத்தில் இன்னும் அந்த பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக தான் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறபடியா அல்ல, குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நாம் கலந்து கொள்கிறோம். हम क्यों प्रभु हम सब जो है हमारे अंदर कोई ना कोई कमी घटियाँ, हमारे अंदर कोई ना कोई जो पाप दिखाई देती है, लेकिन उससे हम प्रायश्चित करके हम जो है वो प्रभु भोज में शामिल होते हैं। என்னில் பாவம் இல்லை என்று சொல்லுவேனால் நான் பொய்யர், நான் வந்து எனக்குள்ள சத்தியமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है अगर ये कोई कहे कि मेरे अंदर पाप नहीं है तो वो झूठा है। அதாவது நாம் தேவரையும் பொய்யராக்குகிறோம், நமக்குள்ளேயும் சத்தியம் இராது. அப்படி என்றால் எல்லாருக்குடையும் குறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாம் தேவன் நமக்கு தந்த நாட்கள், அதாவது தேவனுடைய அது ஒரு பிரமாணம், நாம் அதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்குள்ளே, அதுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. நீங்கள் ஜானிலே வாசிக்கும் போது 3 ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை குறித்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியாது, சொல்லலை. நெக்ஸ்ட் டைம் யார் கம்யூனியனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்லுகிறேன். मैं इसके लिए नहीं खड़ा हुआ कि मैं आज इसके बारे में प्रचार करूं, लेकिन ये आपको इसके प्रमुखता के बारे में मैं आप लोगों को बताना चाहता हूं। अगले बार जो है प्रभु भोज की सेवकाई से कोई भी अपने आप को अलग न करे, ये बताने के लिए यूहन्ना रचित सुसमाचार 3 अध्याय से हम देखेंगे। नहीं, तीसरा नहीं, मतलब யோவான் சாப்டர் 6 மின்சாவது இது வசனம் 2வது படிக்கலாம். என்னிடத்துல தேவன் பேசின ஒரு காரியம், அதாவது நான் ஒரு ஃபெய்த்தோமில் நான் எங்களுடைய அன்றைக்கு சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் கம்யூனியனுக்காக கொடுக்கும்படியே வந்திருந்தார்கள். एक बार सेंट्रल पास्टर जो है एक जगह प्रभु भोज की सेवकाई देने के लिए आए, मैं उनके साथ सहायता के लिए था। அப்போ எல்லாரும் வரிசையாக உட்காரும்படியே சொன்னார். நானும் உட்கார்ந்திருந்தேன். அப்போது நான் யோசித்தேன், என்ன 3 மாதத்துக்கு ஒரு முறை கம்யூனியன் எடுக்க வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், சுத்திகரிப்பு கூட்டம், அதாவது இப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்படி எப்படின்னு மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு அந்த கம்யூனில் உட்கார்ந்திருந்தேன். मैं पंक्ति में बैठ गया, मन में ये सोचने लगा क्या जरूरत है हर 3 महीने में एक प्रभु भोज की सेवकाई और अपने आप को पवित्र करो, इसकी क्या आवश्यकता है। அது நான் இப்படி எனக்குள்ளே தான், வேறு யாருக்கும் தெரியாது. நான் கண்ணை மூடி அப்படி உட்காந்து அதாவது 3 மாதம் எல்லாட்டினால ஒவ்வொரு மாதத்துக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்படி எல்லாம் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், என்னோட காதிலே சத்தம் கேட்டது. அதாவது அந்த பாத்திரத்திலே, அங்கே அந்த பாத்திரம் டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது, அந்த பாத்திரத்திலே உன் தகப்பன் எண்ணெய் அதாவது துண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, நீ எடுத்து புசி என்ற சத்தம் நான் கேட்டேன். और कोई भी इस विषय में जानता नहीं था, और मैं अपने मन में ये बात सोच रहा था, 1 हफ्ते का उपवास प्रार्थना, अपने आप को पवित्र करना, उसके बाद प्रभु भोज की सेवकाई हर 3 महीने में क्या बात है। लेकिन उस समय मुझे ये मेरे आवाज़ मेरे को सुनाई दिया कि मेरा पिता का शरीर काटा हुआ और वो वहाँ टेबल के ऊपर रखा है। உண்மையாக சொல்கிறேன், அதாவது நான் சத்தம், அதாவது உன் தகப்பன் என்னுடைய அப்பா எண்ணெய் அதாவது துண்டாக்கி அந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நீ எடுத்து பூசி என்ற சத்தம் நான் இன்றைக்கு வரையிலும் என்னோட அந்த சத்தம் என்னுடைய அது மறக்கவில்லை என்றால் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். मैं एक आवाज़ सुना, तेरा पिता अपने आप को काट कर उसके टेबल के ऊपर रखा है, तू उसे खा ले। अगर मैं आज तक भूला नहीं हूँ, आज भी वो आवाज़ मेरे कान में गूंजता है। ஒவ்வொரு கம்யூனியன் வரும்போதும் அதாவது என் பிதாவை நான் தின்னுகிறேன், ஏனென்றால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக, நான் உயிர்த்தெழுதலை பங்கடையும்படியாக. அப்போ என் பிதாவை நான் தின்னால்தான், என் பிதாவோட ரத்தத்தை நான் குடித்தால்தான்
அதிலே நான் பங்கடைக்குள்ளே காணப்படுவேன். मेरे इसीलिए हर प्रभु भोज की सेवकाई में मैं उसे याद करता हूँ. मेरे पिता के को मैं खाता हूँ, मेरे पिता के लहू को पीता हूँ, ताकि मैं अनंत जीवन का भागीदार हो सकूं. उसे याद करते हुए मैं उसमें सम्मिलित होता हूँ. மூன்று நீங்கள் ஜான் சாப்டர் 6லே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना समाचार 6वें अध्याय में 3 बातों के बारे में बताया गया है. நான் இன்றைக்கு வரையும் பிழைத்திருக்கிறேன் என்றால் அதை அனுபவித்தபடினால் தான் இன்றைக்கு வரையில் நான் பிழைத்திருக்கிறதை காணப்படுகிறேன். आज भी मैं उसके जिंदा हूँ तो मैं उसका अनुकरण करता हूँ. इसीलिए நீங்கள் பாருங்க, என் மாம்சத்தை புசித்து நீங்கள் சாப்டர் 6 வாசிக்கும் போது இங்கே 53 இருந்து கண்டினியூ படிக்கும்போது அதில் என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கு என்பதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். घर में जाकर के यूहन्ना समाचार 6वां अध्याय 53वां आयत वचन से नीचे की ओर आप जब देखेंगे तो आप क्या पढ़ेंगे. இங்கே சொல்லப்பட்ட 54லே சொல்லப்பட்டு என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன், நான் செத்தாலும் என் சரீரம் மண்ணுக்குள் புதைந்திருந்தாலும் தேவனுடைய இதை நான் அனுபவிப்பேன் என்றால் என்னை ஒரு நாள் இது எழுப்பக்குள்ளே காணப்படும். 54वें वचन में इस प्रकार लिखा है, जो मेरे मांस खाता और मेरे लहू पीता है अनंत जीवन उसी का है, और मैं उसे अंतिम दिन फिर जिला उठाऊंगा. अगर मेरी मौत हो जाती है, मुझे गाड़ दिया जाता है, तब भी अगर मैं इसका भागीदार होता हूं तो वो मुझे जिलाएगा. அப்படி என்றால் நான் என்னை அடக்கம் பண்ண பிற்பாடு கூட நான் இதிலே நான் கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொண்டு இதை நான் உண்மையாகவே அனுபவித்திருப்பேன் என்றால் என்னை எழுப்பும். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर मेरी मौत हो जाती है, मुझे गाड़ दिया जाता है, उसके बावजूद जो है अगर मैं जो प्रभु भोज में शामिल होता हूँ, उसके मांस को खाता हूँ, उसके लहू को पीता हूँ, इसके कारण वो मुझे जिलाएगा. अंतिम दिन मैं उसके संग रहूंगा. அப்படி என்றால் கடைசி நாட்களில் இதை நாம் இல்லை என்றால் யார் நம்மளை எழுப்பக்குள்ளே காணப்படுவார்கள்? अगर हम इसमें भागीदार नहीं होते हैं तो अंतिम दिन कौन हमें जिलाएगा? யார் நமக்கு நித்திய ஜீவனை தரக்குள்ளே காணப்படுவார்கள்? कौन हमें अनंत जीवन देगा? நீங்கள் நெக்ஸ்ட் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டு என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவவனுக்கோ என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்படி என்றால் நாமும் தேவன் அதாவது என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று நெக்ஸ்ட் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. उसके आगे के वचन में लिखा है, जो मेरे मांस खाता और मेरे लहू पीता है वह मुझ में स्थिर बना रहता है और मैं उसमें. மூன்று காரியம், ஒன்று நிலைத்திருக்கிறது, இரண்டாவது பிழைக்கிறது, மூன்றாவது எழுப்புகிறது, இதுக்குள் தான் இருக்கிறது என்று மூன்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 वचनों में 3 बातों के बारे में बताया गया है कि मैं उसमें स्थिर रहता हूँ, वो अनंत जीवन में और वो जिलाएगा, और तीसरा मैं उसमें रहता हूँ. இது எப்போது ஆண்டவர் சொல்கிறார் என்றால், அதாவது அந்த கம்யூனியன் கொடுக்கும்போது அல்ல, அதாவது நீங்கள் ஜான் இங்கே முதலாவது அவர் அதாவது முதலாவது இந்த சத்தியத்தை சொன்னதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु भोज की सेवकाई जब प्रभु दे रहा था उस समय इन बातों को नहीं बताया, लेकिन उसके काफी पहले जो है यूहन्ना समाचार में इसके बारे में चेलों को वो बताता है. மிகவே நாட்களில் ஆனபடினால் சபை நான் எனக்கு சிலவங்க நான் அதாவது நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி ஒன்றும் கேட்கல மிஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் சமயம் யார் எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் அது வேற, மற்ற மாதிரி நாம் எந்த விதத்திலும் இதை நாம் தவற விடாதபடிக்கு ஒரு அம்மா ஓடி கம்யூனியனுக்காக ஓடி வந்தாங்க. ஐயோ பிரதர் கம்யூனியன் கிடைக்குமான்னு பாருங்கள். எனக்கு அதை பார்க்கும்போமே எவ்வளோ, அதாவது அவங்க அந்த கம்யூனியன் அந்த எப்படியாவது கம்யூனியன் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஃபைத்தோமே தெரியாது, ஆனால் ஓடி வந்தாங்க. मैं किसी को फ़ोन नहीं किया कि आपने क्यों नहीं लिया, लेकिन मैं चाहता हूँ और कि आप लोग जो है अगला प्रभु भोज आप उसको छोड़ ना दे. और एक माता का इच्छा मैं जब देखा, वो न फिर तुम जानती थी न, लेकिन प्रभु भोज के लिए बड़े दाह के साथ, बड़े प्यास के साथ वो दौड़ते हुए आई. वो देख करके मुझे बड़ा अच्छा लगा. இதை குறித்து நம்ம சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இந்த கம்யூனியனுக்குள் நீங்கள் பரிசுத்த பவுலுடைய அந்த நிருபங்கள் எல்லாம் வாசிக்கும் போது, அதாவது இதனுடைய இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்றால் நான் இந்த காரியம் 3 காரியம் ஏசு சொன்ன காரியத்தை ஏன் சொன்னேன் என்றால், அதாவது அவர் மாற்றம் இல்லாதது, வானம் பூமி ஒளிந்து போவோம், தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாவது ஒளிந்து போவான்னு சொன்ன சத்தியத்தின்படி பிழைப்பான், நிலைத்திருப்பான், எழுப்புவார் என்கிற சத்தியத்தை தான் நான் இந்த வேளையில் நினைப்பூட்டக்குள்ளே காணப்படுகிறேன். और कुछ बातों को मैं बोलना नहीं चाहता. कई आशीषों के बारे में, प्रभु भोज के आशीषों के बारे में लिखा गया है, लेकिन जो प्रभु यीशु मसीह जो वायदा किया है वो अटल है, वो कभी वो नहीं होता. मैं उसके अनुसार कहता हूँ, उसी के वचनों को लेकर के कहता हूँ कि अगर हम उसके
प्रभु भोज में शामिल होते हैं तो हम जो है जी जिलाए जाएंगे, स्थिर रहेंगे, वो हमारे अंदर बसा रहेगा। அதனால சிலவங்க சொன்னாங்க, பிரதர் நான் ஒரு மீட்டிங்களோட கலந்து கொள்ளல. அது சரிதான், நீங்கள் உங்களுடைய இதன்படி நீங்கள் சரிதான். ஆனாலும் நெக்ஸ்ட் டைம், அதாவது ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அதாவது உங்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தால் கடைசியில அது வந்து அதாவது நாம் ஆண்டோட சமூகத்தில் எழும்பி நிற்போம் என்றால் அவர் மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், ஜீவனே தந்திருப்பார் என்றால் ஏன் அவருக்கு மன்னிப்பதற்கு அதிகாரம் இல்லையோ? அப்படி என்றால் நாம் எழும்பி நின்று ஆண்டோட சமூகத்தில் நிற்போம் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்குள்ளே காணப்படுவார். कुछ लोगों ने आके मुझसे बताया कि मैं एक भी सभा में, एक भी पवित्रता के सभा में भाग नहीं ले सका. ये आपका विवेक आपको वैसे दोषी ठहराता होगा, लेकिन आप कोशिश करें अगली बार ऐसे छोड़ ना दे. आप पवित्रताई की सभा में आकर भाग ले और परमेश्वर के सम्मुख में आकर के खड़े होकर के आप जो है उसे कबूल कर ले. प्रभु अगर आपके लिए जीवन दे सकता है तो वो आपको माफ भी कर सकता है. கர்த்ததாமே நாட்களில் இனி அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது மிகவும் முன்பாக இருக்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யணும். கை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ऐसी बातों में आगे रहने के लिए हर एक को प्रभु मदद करने के लिए मिलकर हम तारीफ करें. हालेलुया हालेलुया ஹல்லேலூயா. இந்த காலை வெள்ளி தியானத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அநேக ஓமைகள் மூலமாக ஜனங்களோடு பேசினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर का वचन कहता है जब प्रभु यीशु मसीह संसार में थे कई दृष्टांतों के द्वारा लोगों को उसने बताया. அது ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தக்கவாறு தேவன் அதாவது ஓமைகள் மூலமாக அவர்கள் விளங்கிக் கொள்ள தக்க அந்த திராணி உள்ளவருக்கு தக்கதாவது அந்த ஓமைகள் மூலமாக தேவன் பேசினதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन कहता है कि लोग समझ जाए उसके लिए परमेश्वर जो है दृष्टांतों के द्वारा वो लोगों को समझाया. சில சமயங்களில் ஓமைகளிலே சொல்லி முடித்த பிற்பாடு அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே ஆண்டவரே இந்த ஓமை எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, ஆனபடினால் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னபோது தேவன் அந்த ஓமைகளுடைய அர்த்தங்களையும் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். कई बार जब लोगों को समझ में न आ सका तो उसने जो है वो उसका अर्थ भी, दृष्टांतों का अर्थ भी समझा कर दिया. இந்த காலைவேளையிலே நீங்கள் மார்க் சாப்டர் 4 அங்கே நாம் படிக்கிறது போல 4 விதமான அந்த இருதயம் இல்லாவிட்டால் 4 விதமான நிலத்தை குறித்து தான் அங்கே ஓமையாக பேசக்கூடிய காணப்படுகிறார். मरकुस समाचार 4 अध्याय में 4 प्रकार के जमीन के बारे में वहाँ दृष्टांत के रूप में बताया गया है. ஆனால் தேவனுடைய மனது எப்படி என்றால் நாம் 30 ஆகவும் 60 ஆகவும் 100 ஆகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर हमारे प्रति चाहता है कि 30 गुना 60 गुना 100 गुना फल लाने वाले होकर हम दिखाई दे. இந்த காலைவேளையிலே ஒருவேளை நம்முடைய இருதயம், நம்முடைய நிலம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு என்பதை இந்த கர்த்தருடைய கண்ணாடி வசனத்துக்கு முன்பாக, இந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நாம் பார்ப்போம் என்றால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு என்பதை நாம் இந்த காலைவேளையிலே அறியக்கூடிய காணப்படலாம். आज सवेरे के समय परमेश्वर के वचन रूपी दर्पण के सामने अपने आप को हम एक बार जांच कर देखें कि हमारा जमीन कैसा है. நான் ஒரு வழி அருகே விதைக்கப்பட்ட அதாவது மனுஷனை போலையா, அப்படிப்பட்ட இருதயத்திலே உள்ளவனை போலையா, இல்லாவிட்டால் முள்ளுகள் உள்ள மண்ணில்லாத நல்ல நிலமா, என்ன நிலவரத்திலே என்னுடைய இருதயம் இருக்கு என்பதை காலைவேளை கண்டு நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். क्या मार्ग के मध्य बोया गया उस बीज के नाई है या कांटों के बीच में बोया गया बीज के नाई है? क्या हम अपने आप को आज सवेरे के समय जांच कर देखें. நீங்கள் மார்க் சாப்டர் 4:3 இருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. मरकुस सुसमाचार उसका 4 अध्याय उसके 3 वचन में लिखा है एक बोने वाला बीज बोने के लिए निकला. ஆனால் அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बोते समय कुछ मार्ग के किनारे गिरा और पक्षियों ने आकर उसे चुग लिया. பாருங்க, விழுந்த உடனே கொஞ்ச நேரம் கூட இல்லை, ஆகாயத்து பறவை வந்து அதை எடுத்து போட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அதோட அர்த்தத்தை கூட தேவன் அங்கே கீழே சொல்லக்கூடிய காணப்படுகிறார். यहाँ बताया गया है बीज वो बो रहा था, कुछ मार्ग के किनारे गिरा, लेकिन तुरंत जो है पक्षियों ने आकर उसे चुग लिया. அப்படி என்றால் அதுக்கு பிற்பாடு அந்த நிலத்துடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் விதை இல்லாமல் இருக்கும்போது அங்கு பயிரோ இல்லாவிட்டால் ஒன்றுமில்லாத ஒரு நிலவரம் தான், வெறுமையான நிலவரம் தான் அங்கு இருக்கும் என்பதை அறிய வேண்டும். वो जमीन की हालत कैसे थी वो अंदर नहीं जा सकता था,
उसके बारे में वहां बताया गया है। ரெண்டாவது சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்திலே முளைத்தது, ஆனால் வெயில் ஏறின போதோ தூய்ந்து போய், அப்படி என்றால் தீந்து போயிற்று. அதாவது வேர் இல்லாதபடியினால் அது முற்றிலுமாக சீக்கிரத்திலே முடியக்குறை காணப்படுகிறது. अगला बताया गया है कुछ पथरीले भूमि पर गिरा, जहां उसको बहुत मिट्टी न मिली और गहरे मिट्टी न मिलने के कारण जल्द उग गया, और जब सूर्य निकला तो जल गया, और जड़ न पकड़ने के कारण सूख गया। மூன்றாவது விதை, அதாவது எல்லாம் ஒரே விதை தான். மூன்றாவது விதைக்கிறது அங்கே முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. तीसरे झुंड के बारे में बताया गया है कुछ झाड़ियों में गिरा, और झाड़ियों ने बढ़कर उसे दबा दिया और वह फल न ला सका। हर एक जगह एक ही प्रकार का बीज बोया गया था, गिरा था। கடைசியாக ஒரு நல்ல நிலத்திலே விழுந்தது, அது 30 ஆகவும் 60 ஆகவும் 100 ஆகவும் அங்கு பலன் கொடுத்தாக வேதத்திலே வாசிக்கிறோம். आखिरकार लिखा गया है परंतु कुछ अच्छी भूमि पर गिरा और वह उगा और बढ़कर फलवंत हुआ, और कोई 30 गुना, कोई 60 गुना और कोई 100 गुना फल लाया। ஆனால் நீங்கள் அதாவது அங்கே சொல்லப்பட்ட கர்த்தர், அதாவது இயேசு ஓமையை சொல்லி முடித்த பிற்பாடு தன்னுடைய சீசர்கள் அவரிடத்தில் அர்த்தம் கேட்கும்போது அவர் இந்த அர்த்தங்கள் எல்லாம் சொன்னதாக கீழே நாம் வாசிக்கிறோம். और जब वो प्रभु यीशु मसीह ये दृष्टांत बताया, उसके बाद अपने चेलों को उसके अर्थ बताकर देता है करके हम पढ़ते हैं। பிரியமானவர்களே, இந்த நிலத்திலே இதிலே எந்த விதமான இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். आज सवेरे के समय किस प्रकार का हृदय लेकर हम परमेश्वर के सम्मुख में आए हैं। ஆனால் தேவன் அந்த மூன்று விதமான இருதயத்தையும் அந்த ஜீவியத்தை தேவன் விரும்பவில்லை. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் என்றால் எவ்வளவு உபதேசங்கள், சத்தியங்கள், வசனங்கள், வெளிப்படுத்தல்கள் எல்லாம் கிடைத்தாலும் நம்முடைய ஜீவியத்திலே பலன் இல்லாதபடி போகும் என்பதை அறிய வேண்டும். 3 प्रकार का झुंड के बारे, बीज के बारे में वहां बताया गया, 3 जगह बोया गया। अगर ऐसी हालत हमारी है तो हम उसमें से बाहर निकल आए, परमेश्वर के सम्मुख में पश्चाताप कर ले, ताकि वो हमारे अंदर जो बीज है वो फल लाने पाए। அப்படி என்றால் நாம் தேவன் அனுப்பப்படுகிற வசனத்துக்கு ஏற்றவாறு நாம் பலன் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் ஹீப்ரு சாப்டர் 6 1 7 வரையிலும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நாம் அதற்கேற்ற பலனை கொடுக்கவில்லை என்றால் நாம் தண்டனைக்குரியவர்களாக மாறுவோம் என்று அங்கே பரிசுத்த பவுல் அங்கே ஹெப்ரேயருக்கு எழுதக்கூடிய காணப்படுகிறார். प्रेरित पौलुस इब्रानियों की पत्री में 6वें अध्याय पहले वचन में लिखता है कि अगर हम जो बोया गया उसके अनुसार फल नहीं लाते हैं तो हम दंड के योग्य हैं। அப்படி என்றால் நாம் விதைக்கப்படுகிறது, உபதேசம் தருகிறது, வசனம் தருகிறது, சத்தியம் தருகிறது, அதற்கேற்ற ஒரு பலனை கொடுக்கும்படியாக தான் பரலோகம் நம்முடைய ஜீவியத்திலே தம்முடைய வசனத்தை தரக்கூட காணப்படுகிறது. स्वर्ग हमारे लिए इसलिए वचन देता है ताकि वचन के अनुरूप हम फल ला सके। இல்லாவிட்டால் அங்கே அங்கே எச்சரிக்கையாக சபைக்கு சொல்லுகிறார், அதாவது அப்படி என்றால் கடைசியாக தண்டனைக்குள்ளவர்களாக மாறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. चेतावनी के रूप में कलीसिया को वो बताया गया है कि अंतिम दिन जो है दंड के योग्य होंगे. முதல் அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அதாவது விதை விழுந்த உடனே அங்கே சாத்தான் வந்து அதை எடுத்து போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर का वचन कहता है पहला बीज वो बोते ही शैतान आकर उसे निकाल लिया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ होवे. சாத்தானுக்கு தெரியும் தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் இருந்தால் என்னென்ன நன்மை உண்டு என்பதை அறிந்துதான் ஒரு விதை விழுந்த உடனே, ஒரு சத்தியம் நமக்குள்ளே வந்த உடனே அதை முற்றிலுமாக நம்முடைய ஜீவியத்திலிருந்து திருடக்குள்ளே காணப்படுகிறான். शैतान जानता है अगर परमेश्वर का वचन एक व्यक्ति के मन में है तो क्या क्या आशीषें दे सकता है, इसे समझते हुए वो तुरंत निकाल ले जाता है. நாம் வசனத்தை பாதுகாக்க வேண்டியது, தேவன் தருகிற உபதேசத்தை பாதுகாக்க வேண்டியது, தேவன் தருகிற சத்தியங்களை, பிரமாணங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை பாதுகாத்தால் தான் அதுக்குள் இருந்து பலன் உண்டாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर का वचन कहता है कि परमेश्वर ने देने वाले जो वचन, उपदेश या सच्चाइयों को अगर हम उसका संरक्षण करते हैं तब केवल वो फल ला सकता है. பிரியமானவர்களே, பிசாஸ் நம்முடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்றால், அதை மாற்றுகிறான் என்றால், தேவனுடைய கிரியையோ, தேவனுடைய மகிமையோ, தேவனுடைய விடுதலையோ நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஜீவியத்திலிருந்து அதை செய்யக்கூட காணப்படுகிறான். शैतान चाहता है कि हमारे जीवन में हम फल ना ला सके, उस कारणवश क्या करता है कि उसको हमसे दूर कर देता है. எனக்குள்ளே வசனம் இருக்கும் என்றால் என்ன சம்பவிக்கும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். मेरे अंदर अगर वचन रहता है तो
तो मैं वो क्या हो सकता है, सबसे पहले मुझे समझना जरूरी है। அது வசனம் இருந்தால், அந்த விதை எனக்குள்ள இருந்தால், அந்த வசனம் எனக்குள்ள நிலைத்திருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை நாம் அறிவோம் என்றால் நம்முடைய வசனத்தை பாதுகாக்க காணப்படுவோம். अगर वचन मेरे अंदर रहता है तो मुझे क्या क्या मिल सकती है और उसके बारे में अगर मुझे ज्ञात है तो जो है वो मैं अपने आप को उसे संभालूंगा. நீங்கள் நீதிமொழிகள் சாப்டர் 4ல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வசனத்தை என்னுடைய வார்த்தை உன்னுடைய இதயத்திலே அதாவது பத்திரப்படுத்து, அப்படி என்றால் உனக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन 4थे अध्याय में बताया गया है, तू अगर मेरे वचन को थामे रहेगा, संभालेगा तो तुझे भलाई होगी. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனம். நீங்கள் சாப்டர் 4, 5, 6 தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வசனம் நிலைத்திருக்கும் என்றால் பிரியமானவர்களே, அங்கே அதாவது முதலாவது பாதுகாப்பு, அதுக்கு பிற்பாடு கனம், அதுக்கு பிற்பாடு அலங்காரம், அதுக்கு பிற்பாடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மகிமை, ஜெயம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாக்குறை காணப்படும். एक व्यक्ति अपने मन में परमेश्वर के वचन को रखता है तो उसके वो उसको सुरक्षित रखता है, उसकी रक्षा करता है और उससे प्रीति रखता है, वो उसको पहरा देता है और उसको महिमा देता है. அதன் எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், உன்னுடைய வசனத்தை அவர் இதயத்திலே பாதுகாத்துக்கொள், அப்போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. अब पूरी खराई के साथ उस वचन को संभाले रख, तब तेरे अंदर से जीवन का स्रोत निकलेगा करके बताया गया है. முதலாவது வசனம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை தற்காக்கும். நீங்கள் சாப்டர் 4, 6லே வாசிக்கும் போது முதல் வசனம் நமக்குள்ள இருக்கும்போது அது உன்னை தற்காக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. नीति वचन 4था अध्याय 6वें वचन में लिखा गया है, अगर वचन या बुद्धि हमारे अंदर रहता है तो वो हमारी रक्षा करेगा. மீன்ஸாவது சாப்டர் 4, 6 படிக்கும்போது அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर बताया गया है, उनको ना भूल जाना, ना मेरी बातों को छोड़ना, क्योंकि वह तेरी रक्षा करेगा, उससे प्रीति रख. அப்ப பிசாசுக்கு தெரியும் தேவனுடைய விதை இங்க உள்ள இருந்தா என்னென்ன அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பிசாஸ் நன்றாக அறிந்திருக்கிறான். ஆனபடியினால் தான் விதை விழுந்த உடனே, அதாவது உபதேசம் கிடைத்த உடனே, சத்தியம் கிடைத்த உடனே எப்படியாவது நமக்குள் இருந்து அதை திருடி போடக்கூட காணப்படுகிறான். शैतान बड़ी अच्छी तरह जानता है अगर वचन हमारे अंदर रहे तो वो हमारी रक्षा करेगा, इसीलिए तुरंत उसे आकर वो निकाल लेता है. கண்டினியூ படிக்கும்போது உண்மையாகவே எவ்வளோ ஆசீர்வாதங்கள், நாம் எவ்வளோ குறைவுள்ளவர்கள், நாம் சில சமயங்களே அந்த விதையை நாம் தவற விடுகிறோம். அங்கே சொல்லப்பட்டுகிறது, அதாவது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 2 ஆசீர்வாதம் அல்ல, 3 அல்ல, 4 அல்ல. நீங்கள் கண்டினியூவாய் படிக்கும்போது நான் சொல்லுகிறேன், அதாவது அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நீ பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और 1, 2, 3 नहीं, कई आशीषों के बारे में वहां बताया गया है. जब नीचे के वचनों को हम पढ़ते हैं, सबसे पहले वो तेरी रक्षा करेगा. இரண்டாவது தன்னை அது உன்னை தற்காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा वो तेरा पहरा देगा. மூன்றாவது உன்னை காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा वो तेरी सुरक्षा करेगा. அடுத்தாக அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगला उसको वो तुझे महिमा देगा करके लिखा गया है. அடுத்தாக அது உன் தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை அதாவது கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगला सिर पर शोभायमान भूषण के मानी रहेगा. கடைசியாக உனக்கு நீண்ட ஆயுளை அது தரும் என்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. अगला तुझे दीर्घायु देगा करके बताया गया है. பிரியமானவர்களே, ஒரு வசனம் எடுக்கப்படும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவிதத்திலிருந்து விலகி போக்குறை காணப்படுகிறது. एक वचन हमारे अंदर से हटा दिया जाता है तो इतनी आशीषें हमारे अंदर से निकाल दी जाती है. படிங்களேன் சாப்டர் 4, 6ல இருந்து படிங்களேன். नीति वचन 4था अध्याय 6वें वचन से. ஆனபடினால நாம் யாராவது அந்த இருதயத்தை போல வசனத்தினுடைய அந்த விலையை அறியாதபடி நாம் இருப்போம் என்றால் நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாக்கிற விஷயத்திலே அந்த முதல் நிலத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பிசாஸ் நம்முடைய வசனங்களை திருடாதபடிக்கு நாம் அதற்கு காவல் வைக்க காணப்பட வேண்டும். इसलिए अगर हम में से यहाँ बैठे हुए कोई भी उस हालत में है तो जो है हाँ शैतान हमारे अंदर से निकाल न ले, उसे हम संभाले रखे. பிரியமானவர்களே, இதை குறித்து பேச வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளே வசனம் பாதுகாக்கப்படும் போது அநேக நன்மைகள் இருக்கிறது. இதை நாம் அறிவோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய இதயத்துக்குள்ளே தேவ வசனத்தை நாம் பத்திரமாய் பாதுகாக்க காணப்படுவோம். जब अगर हम इसे समझ लेते हैं तो क्या है कि हम जो है उस वचन को संभालेंगे, उसके द्वारा हम आशीषित होंगे. நாம் படிக்கலாம். நான் இந்த வசனத்தை நேற்று இரவு, அதாவது ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் எனக்கு உணர்த்தின பிற்பாடு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை பேசும்படியாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைப்படுத்தக்கூடிய காணப்பட்டிருந்தார். जब मैं परमेश्वर के सम्मुख में कल प्रार्थना कर रहा था
तो इस वचन के द्वारा वो परमेश्वर ने मुझे प्रेरित किया। அநேகருடைய ஜீவியத்தில் ஏன் வசனம் உள்ளே பாதுகாக்க முடியவில்லை என்றால், நீங்கள் அதாவது சாலோமோனுடைய நாட்கள்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த மன்னா வைக்கும் பொற்பாத்திரம், அதாவது அது முற்றிலுமாக தொலைந்து போனதாக அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. कई लोगों के जीवन में क्यों वे लोग वचन नहीं रख पाते हैं? सुलेमान के समय वो जो मन्ना जिस प्रकार में रखा जाता था उसे तोड़ दिया गया. அப்படி என்றால் அந்த மன்னா இருந்த அந்த பொற்பாத்திரம் இருந்தால்தான் அதிலே மன்னா வைக்குள்ளே காணப்பட முடியும். अब मिलाप वाले तंबू के अंदर में अगर वो बर्तन रहेगा तभी केवल मन्ना उसके अंदर रख सकते ஒரு हैं. மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் முதலாவது அவனுடைய இருதயத்தினுடைய நிலவரம் இல்லாவிட்டால் அவனுடைய இருதயம் ஒரு தூய்மையான இருதயமாக இருந்தால்தான் அந்த மன்னா உள்ளே பாதுகாக்கப்பட முடியும் என்பதை அறிய வேண்டும். सबसे पहले इस बात को समझ ले, एक व्यक्ति के अंदर परमेश्वर का वचन अगर ठहरे रहना है तो उसका मन पवित्र होना है. அப்படி என்றால் தூய்மையான அந்த வசனம் இருக்கிறதற்கு, வசனம் உள்ளே நமக்கு தங்கி இருக்கிறதற்கு, திருட்டு போகாமல் இருக்கிறதற்கு ஒரு சுத்தமான இருதயத்தை நமக்குள் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். वचन हमारे अंदर थामे रहने के लिए, ठहरे रहने के लिए एक पवित्र विवेक हमें संभालना होगा. நாம் எவ்வளவு அதை தூய்மை இழந்து போகிறோமோ அவ்வளவு தூரம் அதை தவறவிடக்கூட காணப்படுவோம். जितना ज्यादा पवित्रताई से हम दूर होते हैं वो जल्दी निकल जाता है. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் போதிக்கும் போது யோசுவாவுக்கு போதிக்கும் போது இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசக்கூட காணப்படுகிறார். इस्राएली लोगों को या यहोशू को परमेश्वर ये बात बताता है. அவருக்கு தெரியும், இது இருந்தால்தான் என்னால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், இது இருந்தால்தான் அவர்களை பாதுகாக்க முடியும், அது இருந்தால்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற்ற முடியும். இது இல்லை என்றால் என்னுடைய வல்லமையோ என்னுடைய ஞானமோ இல்லாவிட்டால் என்னுடைய கிரியோ அவருடைய ஜீவியத்திலே செய்ய முடியாது என்பதை அறிந்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்க காணப்பட்டிருந்தார். ये अगर रह सकता है तभी केवल मैं परमेश्वर की बातों को लोगों तक पहुंचा सकता हूं करके वो जानता था. அப்படினால்தான் ஜோஷுவா சாப்டர் 1 நீங்கள் 8 இருந்து கண்டினியூ வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உனக்கு அதாவது கொடுத்த அந்த பிரமாணத்தை படிக்கவும் தியானிக்கவும் அதை நீ செய்ய வேண்டும். அப்படி என்றால் அந்த வசனம் அந்த வசனம் நமக்குள்ள இல்லாமல் போக முக்கிய காரணமே சில சமயங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்காத ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படுகிறது. मूसा ने जो तुझे दिया उनको तू अपने मन में संग्रह करके रहना करके वो बताता है. अगर वचन हमारे मन के अंदर नहीं है तो जो है वो हम संग्रह नहीं कर पाते हैं तो हम आगे नहीं जी पाएंगे. ஆண்டவருடைய வசனத்தை நாம் திரும்பவும் நான் தியானிக்காமல் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே பாதுகாக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. परमेश्वर के वचन को बार-बार अगर हम नहीं पढ़ते हैं तो वो हमारी सुरक्षा नहीं कर सकता है. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது, எது அசை போடாமல் இருக்கிறதோ அதெல்லாம் தீட்டென்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அசை போடாமல் அது हाँ, जिस पुराने नियम में ऐसा बताया गया है जिसको हम पागूर नहीं करते हैं वो हमारे अंदर समाता नहीं है. எத்தனை பேர் நாம் ஏன் வசனம் பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய வசனத்தை சரியான விதத்தில் தியானிக்க கூடிய ஒரு பக்குவம் உள்ள இருதயம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் காணப்படுகிறது. क्यों कई लोग अपने मन में वचन को संग्रह नहीं कर पाते? क्योंकि उसको अध्ययन नहीं करते, उसको ध्यान नहीं करते. நாம் தொடர்ந்து அதை தியானிக்கும் போது, அதை நினைக்கும் போது, அதை வாயை விட்டு பிரியாமல் இருக்கும் போது, நாம் அதை அந்த கண்ணுக்கு முன்னாக இருக்கும் போது ஒருபோது நஷ்டமாகாது, நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாக்கப்படக்கூட காணப்படும். जब हम उसे बार-बार पढ़ते हैं, हमारे आंख के सामने रहता है, वो हमारे लिए सुरक्षा का कारण बन जाता है. ஆனால் இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய்வாய் என்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எங்கும் புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ எங்கு போனாலும் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் அடுத்ததாக சொல்லக்கூட காணப்படுகிறார். आगे वचन में परमेश्वर कहता है, तू अगर ऐसा करता है तो मैं तेरे संग रहूंगा करके वो बताता है. பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லை என்றால் தேவன் நம்மோடு கூட எப்படி இருக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். परमेश्वर का वचन अगर हमारे संग नहीं है, परमेश्वर फिर कैसे हमारे संग रह सकता है? அதான் நீங்கள் ஜான் சாப்டர் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். அப்படி என்றால் வார்த்தை தான் வருகிறது, அதுக்கு பிற்பாடு அது கிரியாய் அதாவது ஒரு மாம்சமாய் மாறுகிறது, கிருபையும் சத்தியமாய் நிரம்பி அங்கே அதாவது நமக்குள்ளே வாசம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना समाचार में पहले अध्याय में बताया गया है, वचन जो है वो शरीर रूप धारण किया. जब वचन हमारे अंदर संग्रह हुआ तब वो जो है वो शरीर रूप धारण करके क्रिया में बदल गया. எனக்குள்ளே அனுப்பப்படுகிற சத்தியம் எனக்குள்ளே பாதுகாக்கப்படாமல் இருந்தால் அது நினைக்கக்கூடிய வேலையை நமக்குள்ளே செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. मेरे अंदर जो वचन है अगर वो मैं उसको संग्रह नहीं करता हूं, जो क्रिया उसे करना है वो कर नहीं पाएगा. உதாரணம், நீங்கள் அதாவது சங்கீதத்திலே வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார்,
நான் என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் அவர்களை சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். भजन संहिता में परमेश्वर कहता है कि मैं अपना वचन भेजकर उसे चंगा करूंगा. நீங்கள் அதாவது வசன சங்கீதா 107:20 அதாவது 107க்கு 20 படிக்கும்போது அங்க என் வசனத்தை அனுப்பி, அப்படி என்றால் இந்த வசனம் அனுப்பும் போது அதிலே சுகத்தை வைத்து அனுப்புகிறார். அப்ப சுகம் நான் பெற வேண்டுமானால் அந்த வசனம் என் இதயத்துக்குள்ளே தங்கி இருக்கிற ஒரு இளவரத்திலே நான் காணப்பட வேண்டும். और 107 के 20वें भजन में इस प्रकार बताया गया है, मैं अपना वचन भेजकर चंगा करूंगा. वचन को संग्रह करके रखना होगा, तब केवल मैं चंगा हो पाऊंगा. இங்கே சொல்ல அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவருடைய இருதயத்தை. அப்படி என்றால் நம்முடைய வசனம் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்க விட்டால் நான் என்ன சுகத்தை பெற முடியும்? वचन आकर हमारे अंदर में संग्रह नहीं होता तो कैसे हम उस चंगाई को पा सकते हैं? ஒரு வசனம் மூலம்தான் மனுஷனுடைய ஜீவியத்திலே கிரியை செய்கிறார், மனுஷனுக்குள்ளே தன்னுடைய வேலையை செய்யக்கூட காணப்படுகிறார். वचन के द्वारा मनुष्य के जीवन में परमेश्वर कार्य कर पाता है. அதான் நீங்கள் இதை தியானிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம வசனத்திலே வசனம் மூலமாக ஆதாரத்தோடு பார்க்கும்போது பாருங்கள், அந்த கர்த்தருடைய வசனம் புடமிடுகிறது வரையிலும், அதாவது யோசேப்பை சரிப்படுத்துகிறது வரையிலும் தேவனுடைய வசனம் கர்த்தருடைய வசனம் தான் புடமிட்டது என்று வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यूसुफ को ठीक करने तक परमेश्वर का वचन उसके संग्रह करके हम पढ़ते हैं. அப்படி என்றால் எதற்கென்றால் அவன் அந்த மேன்மையான சிலாக்கியத்தை அடையும்படியாக தேவனுடைய வசனம் அவனுக்குள்ளே, தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டதாக அதாவது வசன சங்கீதா 105 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 105 भजन में बताया गया है कि वो अच्छी श्रेष्ठ गवाह को पाने तक जो है उसके अंदर वचन संग्रह करके रखा. நம்முடைய சீஃப் பாஸ்டர் வில்சன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அவர் 28 வருஷம் தேவன் முதலாவது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன்னை நான் எல்லா ஜாதிகளுக்கு மேல் தகப்பனாய் மாற்றுவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை 28 வருஷம் அவர் அதாவது அது சொல்லி 28 வருஷத்துக்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாராம். परमेश्वर ने एक वायदा, हमारे पास्टर विल्सन जो हमारे चीफ पास्टर थे और परमेश्वर में सो गए हैं, उन्होंने एक बार इस प्रकार कहा, 28 साल पहले परमेश्वर ने उनको एक वायदा दिया, सारे जातियों का मैं तुझे पिता बनाऊंगा. பாருங்க, அப்ப 28 வருஷத்துக்கு முன்பாய் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் கிடைத்த பிற்பாடு அவரை தன்னுடைய ஜீவியத்திலே அதாவது சரிப்படுத்தும்படியாக சொல்கிறார். வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டுகிறது, சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துகிறது, அதை உண்டாக்க வேண்டிய காரியங்களை உண்டாக்குகிறது. 28 வருஷம் அவருடைய ஜீவியத்திலே தேவனுடைய வசனம் வேலை செய்தது என்று சொல்லக்கூட காணப்பட்டார்கள். वचन मिलने के पश्चात 28 साल तक परमेश्वर का वचन उनके अंदर काम किया. जो छोड़ देना है उन बातों को छोड़ने के लिए, उनके स्वभाव में रूपांतरण लाने के लिए, उनके जीवन में एक परिवर्तन लाने के लिए. உண்மையாகவே இது அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை. 28 வருஷம் தேவனுடைய வசனம் என்னை சரிப்படுத்தினது, எனக்கு உண்டாக்க வேண்டிய காரியங்களை உண்டாக்குனது, போதிக்க வேண்டிய காரியங்களை போதித்தது. அந்த வசனம் எனக்குள் இருந்தபடியினால் நான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இப்போது இந்த நிலத்தில் இருக்கிறேன் சொல்லக்கூட காணப்பட்டார்கள். उन्होंने अपने मुंह से कहा कि 28 साल तक परमेश्वर का वचन मेरे अंदर कार्य करता रहा, ताकि मेरे अंदर जो नहीं है वो उत्पन्न कर सके, मेरे अंदर जो अनचाही बातें हैं उसे दूर कर सके. इस प्रकार उन्होंने कहा. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை பிசாசு என்னுடைய ஜீவிதத்திலிருந்து திருடுவான் என்றால் என்ன காரியம் நம்மளை புடமிடக்கூட காணப்படும்? अगर परमेश्वर का वचन हमारे जीवन से शैतान दूर करता है तो हम क्या खोते हैं? அப்படி என்றால் பிரியமானவர்களே, அவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்றால் அவனுடைய ஜீவியத்தில் அவனுடைய வார்த்தை பாதுகாக்கப்பட்டபடியினால் தான் அவனை புடமிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக மாறுவது வரையிலும் அவனுடைய ஜீவியத்திலே கிரியை செய்யக்கூட காணப்பட்டிருந்தது. परमेश्वर का वचन अगर एक व्यक्ति के जीवन में कार्य करता है, संग्रह करता है और कार्य करता है तो जो परमेश्वर जो चाहता है उसे वो पूरा कर पाता है. அப்படினால் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய வசனம் ஒருபோது இழந்து போகாதபடிக்கு நாம் ஒரு பத்திரமான இருதயத்தை நம்முடைய ஜீவியத்திலே உண்டாக்குற காணப்பட வேண்டும். परमेश्वर का वचन हमारे जीवन से दूर न होने के लिए एक अपने हृदय को हम उसे सुरक्षित रखना, अच्छा रखना है. நீங்கள் ஜோபுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஜோப் சாப்டர் 23 நீங்கள் 12 வாசிக்கும்போது 11:12 அது என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நான் அதிகமாக கனப்படுத்துகிறேன், இல்லாவிட்டால் என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லக்கூட காணப்படுகிறான். अय्यूब अपने 23वें अध्याय के 11वें वचन और 12वें वचन में कहता है कि मैं अपने आज्ञाओं का पालन करता हूं और मैं उसे ज्यादा प्रीति रखता, परमेश्वर के उसके वचनों को ज्यादा प्रीति रखता हूं. அப்படி என்றால் அதாவது தேவனுடைய என்னுடைய ஆகாரத்தை விடும். நீங்கள் 23:11-12 படியுங்களேன்.
அப்படி ஆகார அப்படி என்றால் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயந்தவன் என்கிற அந்த மேன்மையான அந்த அந்தஸ்து இல்லாவிட்டால் அந்த அனுபவம் எதனாலே உண்டாக்குறை காணப்பட்டது? क्यों उसको एक उत्तम जो है धर्मी करके कहा गया, संबोधित किया गया? தானாக உண்டானது அல்ல. ஆண்டுடைய வசனம் அவ்வளவு தூரம் அதாவது ஆகாரத்தை விடவும் மிகவும் கவனமாக அவனுக்குள் இருந்தபடியினால்தான் அவன் உத்தமனாக சன்மார்க்கனாக நீதிமானாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவனாக அங்கே ஜீவிக்குறை காணப்படுகிறான். क्यों वो परमेश्वर के लिए उत्तम और एक धर्मी और बुराइयों को छोड़ने वाला व्यक्ति बन सका? क्योंकि परमेश्वर का वचन उसके अंदर कार्य कर सका, परमेश्वर का वचन वो संग्रह किया. நாம் ஏன் நம்மளை சுத்திகரிக்க முடியவில்லை, ஏன் தீமையை விடவில்லை என்றால் இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே, அதாவது இந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலே, அதாவது இந்த வசனம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அந்த இருதயம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் காணப்படுகிறது. क्यों हमारे अंदर में बुराइयां आती है? वचन जो है हम अपने जीवन में संग्रह नहीं कर पाते, वचन को हम थामे नहीं रखते. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தினாலே அல்ல. வசனம் இல்லை என்றால் என்னை எப்படி நான் சுத்தம் பண்ண முடியும்? अगर जवान कैसे अपने जीवन को अपने मार्गों को सुधार सकता है? वचन अगर नहीं है तो कैसे सुधारेगा? பிசாசுக்கு தெரியும், வசனத்தை எடுத்தால் அதாவது உபதேசத்தை எடுத்தால் அவனை சுத்திகரிக்க மாட்டான், அவனுடைய இஷ்டப்படி போவான் என்பதை நன்றாக அறியக்கூடிய காணப்படுகிறான். शैतान बड़ी अच्छी तरह जानता है वचन अगर उसके अंदर नहीं है तो वो मन माने चल सकता है, उसको वो अपने आप को पवित्र नहीं कर पाएगा. பிரியமானவர்களே, நீங்கள் ஜான் சாப்டர் 15:3 வாசிக்கும் போது நான் சொன்ன உபதேசத்தின் மூலமாக நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவ வசனம் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே நாம் சுத்தமாய் மாறக்கூடிய காணப்படுவோம். समाचार 15वें अध्याय 3 वचन में बताया गया है कि तुम जो वचन के कारण जो मैं तुम्हें देता कहा हूं तुम शुद्ध हो, परमेश्वर के वचन के द्वारा ही हम शुद्ध होते हैं. நாம் நாட்களில் ஏஸ்ராவோட ஜீவியத்தில் இருந்தது போல ஏஸ்ரா படிக்கிறதற்கும் அதை வாசிக்கிறதற்கும் அந்த தேவனுடைய வசனத்தின்படி அதாவது ஒவ்வொரு காரியம் செய்கிறதற்கும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான் சொன்னது போல நாம் ஒரு பக்குவ இருதயமாக நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்வோமாக. एस्रा ने अपने जीवन को अपने हृदय को तैयार किया ताकि परमेश्वर के वचनों को संग्रह करे, परमेश्वर का वचन का पालन कर सके. நாட்களே முதல் அனுபவம் எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் முதலாவது எனக்கும் எல்லாருக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. हम हर एक के जीवन में सबसे पहले मेरे अंदर और आप सबों के अंदर जो है वो पहला अनुभव परमेश्वर के प्रति होना है. அந்த பக்குவமான இருதயம் தேவனுடைய வசனம் தங்கக்கூடிய இல்லாவிட்டால் அந்த தேவனுடைய வசனம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பக்குவமான இருதயம் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய காணப்பட வேண்டும். परमेश्वर ऐसा एक मन हमारे हृदय हमारे अंदर देना चाहिए ताकि हम परमेश्वर के वचन को संभाल पाए. நீங்கள் எஸ்ரா சாப்டர் 7:10 வாசிக்கும் போது பிரியமானவர்களே இந்த கால வேளையிலே இதே அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்குறை காணப்பட வேண்டும். इस्रा 7वां अध्याय 10वें वचन जो है हमारे हर एक के अंदर होने पाए. அப்படி என்றால் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளின் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அப்படி என்றால் பிசாசு திருட முடியாத அளவுக்கு தேவ வசனங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இருதயம் அவருடைய ஜீவியத்திலே காணப்பட்டிருந்தது. यहाँ बताया गया एस्रा ने यहोवा की व्यवस्था का अर्थ जान लेने और उसके अनुसार चलने और इज़राइल में विधि और नियम सिखाने के लिए अपने मन को लगाए रखा, अपने मन को उसने तैयार किया. நல்ல சாட்சி உள்ளவனாக ஜீவிக்குறை காணப்பட்டிருந்தான். इसलिए एक अच्छे गवाही के साथ वो जीवन व्यतीत कर सका. நீங்கள் ஆக்சுவலி படிக்கும்போது கூட இன்னொரு சபையாரை குறித்து படிக்கும்போது அவர்கள் தேவனுடைய வசனம் அவருடைய ஜீவியத்தில் இருந்தபடியினால் நல்ல குணசாலிகளாக அவர்கள் ஜீவிக்குறை காணப்படுகிறார்கள். प्रेरितों के काम में बताया गया है कि परमेश्वर का वचन उनके अंदर होने के कारण वे लोग एक अच्छे जीवन को बिता पाए. நல்ல குணசாலிகள், நல்ல கேரக்டர். அப்படி என்றால் பிசாசுக்கு தெரியும் தேவ வசனம் இருந்தால் அவன் நல்ல குணசாலியாக நல்ல நல்ல ஒரு சுபாவனாக மாறுவான் என்று அவன் நன்றாக அறியக்கூடிய காணப்படுகிறான். शैतान अच्छी तरह जानता था कि परमेश्वर का वचन एक व्यक्ति के अंदर है तो उसके अंदर अच्छे स्वभाव दिखाई देंगे. அதான் நீங்கள் ஆக்ட்ஸ் சாப்டர் 17:11 வாசிக்கும் போது அவர்கள் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று அறிந்து தியானித்தபடியினால் தெசலோனிக்கே சபையை விடவும் இந்த சாதாரண அதாவது பெரியா சபையார் இல்லாட் பட்டணத்தார் நல்ல குணசாலிகளாக மாறலார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தெசலோனிக்கே कलीसिया के बारे में लिखा गया है कि वे लोग वचन को ढूंढते थे, परखते थे, समझते थे
इसीलिए जो है उनके बारे में लिखा गया है। ஆனபடியால் பிரியமானவர்களே, வசனம் நம்மளை ஜீவியத்தில் இனிமேல் இந்த முதல் ஈர்தை நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகாதபடிக்கு நம்முடைய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்வோமாக. वचन हमारे अंदर रहने के लिए अपने जीवन को हम संभाले। அடுத்ததாக முள்ளுள்ள இடம் அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்தில் ஒருவேளை முதல் அனுபவம் முதல் அந்த இருதயத்தை போல இருக்கும் என்றால் அதில் இருந்து விடுதலை பெற வேண்டும். சில சமயங்களில் அதாவது விதைக்கப்படுகிறது முள்ளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறை காணப்படுகிறோம். अगर पहला वाला अगर मन जमीन जैसा मन अगर हमारे अंदर है उसमें से हम छुटकारा पाए, दूसरा जो है पथरीले भूमि पर गिरा. அப்படி என்றால் முள் எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? और कांटे किसको दिखाता है? உலக கவலைகள், ஐஸ்வரியத்துடைய மயக்கங்கள், அதாவது உலகத்தில் உண்டான இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூட காணப்படுகிறார். प्रभु यीशु मसीह इसको जो है सांसारिक इच्छाओं के साथ तुलना करता है. அப்படி என்றால் பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால், அதாவது முள்ளை போன்ற இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே வசனம் அதாவது நிலை கொள்ளாதபடிக்கு வளராதபடிக்கு அது முற்றிலுமாக அழித்து போடக்கூட காணப்படும். मेरे हृदय में अगर इस प्रकार कटीले बातें हैं तो वचन मेरे अंदर वो संग्रह नहीं हो पाएगा. அதான் நீங்கள் யோவேல் சாப்டர் 1 சொல்லப்பட்டுகிறது. அதாவது விதை இருக்கிறது, ஆனால் விதையின் அதாவது மண் கட்டி அதில் மேலே விழுந்தபடியினால் விதை நசுங்கி போயிட்டு விதை எழும்ப முடியவில்லை என்று அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर बताया गया है झाड़ियों के बीच में गिरा और वो बढ़ ना सका क्योंकि उसने दबा दिया. ஜோயல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மண் கட்டியின் கீழே விதை நசுங்கினபடியினால விதைக்கு எழும்ப முடியல, அதாவது அந்த வாரத்தினால அது முற்றிலுமாக முடிந்து போகிறது. वो क्योंकि मट्टी ना होने के कारण जो है वो नष्ट हो गया. नहीं मट्टी ना नहीं मतलब दबा दिया गया. दबा दिया मतलब सीड के ऊपर मण कट्टी இருந்தா எழும்பவே முடியாது. वो बीज के ऊपर में मिट्टी का ढेला था, इसीलिए जो है वो ऊपर ना आ सका. இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஜோயல் சாப்டர் 1:17 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மண் கட்டியின் கீழ் விதை நசுங்கி போயிட்டு விதைக்கு எழும்ப முடியவில்லை. அப்படி என்றால் பாரம், கவலை, துக்கம், உலகம் இதெல்லாம் நிரம்பும் போது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி நாம் முற்றிலுமாக ஆவிக்குரிய அனுபவங்கள் நஷ்டமாக்குறை காணப்படுகிறது. योवेल पहला अध्याय 17 वचन में लिखा गया है, बीज ढेलों के नीच झुलस गया. इसका मतलब जो है सांसारिक चिंताएं, बोझ वो आकर के दबा देती है और हम फल नहीं ला पाते. உலக கவலை சவுலுடைய ஜீவியத்திலே, கீசுடைய ஜீவியத்திலே கீசுக்கு என்னவென்றால் அதாவது கழுதை காணாமல் போனது, அதாவது அதே கவலையை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறான், மகனும் அதே நிலவரத்திலே அவன் பின்னாக செல்லக்கூட காணப்படுகிறான். कई लोग संसारिक जो है वो बोझों के साथ और चिंताओं के साथ वो रहते हैं. साउल के जीवन में हम देखते हैं, कीस के जीवन में देखते हैं, वो अपने बेटे को भी वही चिंता दे देता है. கீசுடைய கழுதை காணாமல் போகிறது, கவலை அவனுடைய இருதயத்தை தாக்குகிறது. அதே கவலை சவுலுக்கு கொடுக்கிறான். சவுலும் கூட ஒவ்வொரு அதாவது அந்த கழுதையை தேடி தேடி கவலையாக சுற்றக்கூட காணப்படுகிறான். कीस के मन में जो वो चिंता थी, बोझ थी कि वो गधा नहीं मिल रहा है, वही बोझ साउल को भी देता है. साउल भी उसे लेकर के चलता है. பிரியமானவர்களே, நாமும் கூட சில சமயங்களிலே தேவையில்லாத காரியங்களுக்காய் கவலைப்பட்டு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை நாமே நஷ்டப்படுத்தக்கூட காணப்படுகிறோம். यारों कई बार अनावश्यक बातों के लिए हम चिंता करते हैं और अपने जीवन में उस वचन का बढ़ोतरी नहीं हो पाता है. உலக கவலை அதான் இயேசு சொன்னார். நீங்கள் மேத்யூ சாப்டர் 6 வாசிக்கும் போது அதாவது கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய சரீரத்திலே ஒரு முழம் இல்லாமல் கொஞ்சமாவது வளர முடியாது. அப்படி என்றால் கவலை நம்முடைய ஜீவியத்திலே வளர விடாதபடி தடை பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். मत्ती समाचार 6वें अध्याय में लिखा है, चिंता के द्वारा हम अपने जीवन में कुछ भी नहीं बढ़ा सकते हैं. चिंता के द्वारा जो है वो हमारे बढ़ती नहीं हो सकती है. கவலை நமக்கு உண்டு, இல்லை என்றல்ல. நமக்கு நமக்கு இந்த பூமியில் நாம் ஜீவிக்கிறோம், நாம் முற்றிலுமாக பரலோகத்தில் இல்லை. ஆனால் அப்படினால் கவலை வரும். ஆனால் நம்முடைய கவலை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய இல்லாவிட்டால் அந்த நெகேமியாவை போல உள்ள கவலை நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். हाँ, हम संसार में रहते हैं तो इसका मतलब ये नहीं कि हमारे अंदर कोई चिंता नहीं आएगा. चिंता आएगा, लेकिन हमारे अंदर में नेहमिया की नाई चिंता बढ़ने दे. ஆனால் நாம் உலக காரியங்களுக்காய் கவலைப்படும் போது நாம் இன்னும் அமிழ்ந்து போவோமே தவிர, இன்னும் இழைத்து போவோமே தவிர அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. அதே கவலையை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் கவலை கொள்ளும் போது நிச்சயமாகவே இந்த இதிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூட காணப்படுவோம். अगर हम संसारिक बातों के ऊपर चिंता करते रहेंगे तो हम दब जाएंगे, लेकिन परमेश्वर की राज की चिंता करेंगे तो जो है उसमें से हम बाहर निकल आएंगे. சவுலுடைய ஜீவியத்தில் இந்த காரியம், இந்த சத்தியத்தை நாம் படிக்கூட காணப்பட வேண்டும். शाऊल के जीवन में जो बातों को हम सीख सकते हैं, அவன் முதலாவது அந்த கழுதைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் சாமுவேல் சொல்கிறான்,
நீ இதற்காக அல்ல, நீ இந்த காரியத்திற்காக கவலைப்படு, ஆனால் மற்ற காரியங்கள் முடிவடையக்கூட காணப்படுகிறது. जब शाऊल जो है वो गदहे के बारे में चिंता करता रहता है, शमूएल कहता है तू उसके छोड़ दे, अपने बारे में तू चिंता कर करके कहता है. जब उसको सुन लेता है तो उसके जीवन में फर्क आता है. நாம் அந்த கவலை ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, சுபாவத்திற்காக, ஜெய ஜீவியத்திற்காக, நித்தியத்திற்காக, விடுதலைக்காக, அந்த அப்படிப்பட்ட காரியங்களுக்காய் உண்மையாகவே நாம் கவலை அடைவோம் என்றால், பாரம் அடைவோம் என்றால், நம்முடைய ஜீவியம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறக்கூட காணப்படும். अगर हम एक जय जीवन के लिए, एक पवित्र जीवन के लिए हम एक मन में एक चिंता रखेंगे तो जो है परमेश्वर जरूर हमारा साथ देगा. ஆனால் நெகேமியாவோட ஜீவியத்தில் இருந்த கவலை அதேதான். இடிந்து போன அந்த எருசலேம், சுட்டரிக்கப்பட்ட எருசலேம் திரும்பவும் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த கவலையோடு அதாவது அங்கே இருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த கவலை அவனுடைய ஜீவியத்திலே என்ன உண்டாக்குறது என்றால் தயவையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் கொன்றக்கூட காணப்படுகிறது. नेहम्या के जीवन में हम देखते हैं यरूशलेम की शहरपनाह जो जली थी और जो उसके जो टूटे पड़े थे उसका चिंता करने के कारण उसके जीवन में दया और उसके स्वभाव में रूपांतरण होता है. இந்த கவலை வேண்டாம் பிரியமானவர்களே. நமக்கு அதாவது நம்முடைய உண்பதற்கும் இல்ல உடுப்பதற்கும் இல்லாவிட்டால் ஜீவிப்பதற்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக கவலைப்படுவோமாக. परमेश्वर हमारे जीने के लिए सब कुछ व्यवस्थाएं की है, लेकिन आइए हम परमेश्वर के राज्य की चिंता करें. ஏனென்றால் இதெல்லாம் முள்ளுக்கு ஒப்பாக தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि इसको पूरा जो है कांटों के साथ परमेश्वर का वचन में तुलना किया गया है. முள் அதாவது அநேகருடைய ஜீவியத்திலே அதாவது இந்த கவலை இருக்காது. அதாவது முள் என்று சொல்லுகிறது முரட்டாட்டமான சுபாவத்தை குறித்து நீங்கள் செகண்ட் சாமுவேலில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरे शमूएल में वो हठीले स्वभाव के बारे में वो उसके साथ तुलना किया गया है. பாருங்க, முள் அதாவது முள்ளை குறித்து வேதத்திலே நாம் படிக்கும்போது ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு அழகான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. कांटों के बारे में परमेश्वर के वचन में कई बातों को बताया गया है. நீங்கள் ஜோசுவா இருந்தாலும் நம்பர்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு இடங்களிலே ஆண்டவர் பேசும்போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உங்களுடைய கண்ணுக்கு முள்ளா இருப்பார்கள், நீ வேறுபாட்டின் ஜீவன் செய்யாமல் இருப்பாய் என்றால், அந்த ஜாதியை விட்டு தூரமாய் விலகி ஜீவிக்காமல் இருப்பாய் என்றால் அவர்கள் உனக்கு கண்ணுக்கு முள்ளாக இருப்பார்கள் என்று தேவன் எச்சரிக்கை காணப்பட்டிருந்தார். परमेश्वर चेतावनी देता है कि वो लोग जो है तेरे आंख के लिए कांटे बन जाएंगे करके वो कहता है. நீங்க ரெண்டு இடத்திலே ஒரே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நம்பர்ஸ்ல ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் அதே போல யோசுவா மரிக்கும் போது கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை, நீர் அவர்களை விட்டு இந்த காரியங்களை விட்டு விலகாவிட்டால் அவர்களுடைய கண்களுக்கு முள்ளாகவும் அதாவது உன் நெஞ்சுக்கு ஈட்டியாகவும் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. गिनती में भी परमेश्वर चेतावनी देता है, यहोशू में भी आकर देता है, तू उसे छोड़ ना दे तो तेरे आंख के लिए वो कांटा बन जाएगा. யோசுவா மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜோசுவா சாப்டர் 23:13 வாசிக்கும் போது இதே வார்த்தையை சொல்லுகிறான். அந்த அனுபவம் வேண்டாம் பிரியமானவர்களே. வசனம் வளர வேண்டுமானால் வேறுபாட்டின் ஜீவியம் தேவையில்லாத காரியங்களிலிருந்து நாம் விலகி ஜீவிப்போமாக. यहोशू 23वां अध्याय 13वें वचन में बताया गया है कि उस बातों को छोड़ दे करके अगर हम अपने जीवन में नहीं छोड़ते हैं तो जो है वचन को संभाल नहीं पाएंगे. இரண்டாவது இந்த முள்ளன்னு சொல்கிறது மாறுபாடான ஜீவியம். நீங்கள் Proverbs chapter 22:5 வாசிக்கும் போது மாறுபாடான ஜீவியம், மாறுபாடான இருதயம் எனக்குள்ளே இருக்கும் என்றால் நான் ஒரு முள்ளுக்கு சமமானவன் என்று வேதம் சொல்லக்கூட காணப்படுகிறது. नीति वचन 22वें अध्याय 5वें वचन में टेढ़े मनुष्य का मार कांटों के फंद और फंद रहता है करके बताया गया है. अगर हमारे अंदर एक अलग जीवन ना हो तो वो एक कांटा और फंदा बन जाएगा. அப்படி என்றால் நான் ஒரு மாறுபாடான மனுஷனாக நான் இருக்கிறேன் என்றால் தேவனுடைய எவ்வளவுதான் உபதேச சத்தியங்கள் வந்தாலும் முள்ளை போல வளர விடாதபடிக்கு அது முற்றிலுமாக நொறுக்கி போடக்கூட காணப்படும். अगर मैं एक टेढ़ा मनुष्य हूं, परमेश्वर का वचन मेरे पास पहुंचने पर भी वो कांटों के जैसा वो बढ़ नहीं पाएगा. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் வளர விடாதபடிக்கு முள்ளானது அதை நெருக்கினது. அப்படி என்றால் மாறுபாடுமான அந்த அனுபவத்தை விட்டு, மாறுபாடுள்ள இருதயத்தை விட்டு நம்ம முதலாவது விடுதலை பெறுவோமாக. टेढ़े हटीले जो है उस स्वभाव से हम जो है वो उससे दूर हो जाए ताकि वो कांटे आके दबा ना पाए, हम फलवंत हो सके. நீங்கள் 2 சாமுவேல் சாப்டர் 23:6 வாசிக்கும் போது பேலியாளின் மக்கள் அப்படி என்றால் தவறான மோசமான சுபாவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் என்றால் அது கூட முள்ளுக்கு சமம் என்று தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा सामुएल 23वें अध्याय में अगर हमारा स्वभाव जो है गलत है तो उसको भी कांटों के साथ तुलना किया गया है. தேவன் வசனம் கிரியை செய்ய முடியாதபடி வளர முடியாமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய சுபாவம் தான் அதற்கு காரணமாய் காணப்படுகிறது.
காணப்படுகிறது. परमेश्वर का वचन अगर हमारे अंदर बढ़ नहीं पाता तो उसका कारण हमारा स्वभाव है. நீங்கள் எசேக்கியேல் சாப்டர் 2ல ஆண்டவர் சொல்லும்போது, எசேக்கியேலிடத்தில் சொல்லும்போது, அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள், அத முரட்டாட்டம் உள்ளவர்கள், அவர்கள் முள்ளுக்கு சமமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். एसेकियेल दूसरे अध्याय में परमेश्वर कहता है कि वे लोग टेढ़े और हठीले लोग हैं, वे लोग कांटों के नाई हैं. பிரியமானவர்களே, எனக்குள்ளே முரட்டாட்டமும் கடின இருதயங்களும் கடினமான சுபாவம் இருக்கும் என்றால் நான் தான் முள் என்பதை நம்மால் காலைவேளை நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய காணப்படுகிறேன். मेरे अंदर जो है हठीला स्वभाव है तो हम ये बात को समझ ले कि हम जो है वो कांटों के जैसा हमारे अंदर है. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நாம் 30 ஆகவும் 60 ஆகவும் 100 ஆகவும் பலன் செய்யாத ஒரு மனுஷனாய் நாம் ஜீவிக்கூடிய காணப்படுவோம். अगर हमारा जीवन ऐसा दिखाई देता हो तो हम 30 गुना 60 गुना 100 गुना फल नहीं ला सकते. பிரியமானவர்களே, நாம் மார்த்தாள் அல்ல, நாம் மரியாள்கள் ஆனபடியினால் தேவ சமூகத்திலிருந்து தேவ காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்காக ஆயத்தமாவோமாக. हम मार्ता नहीं मरियम बन जाए, परमेश्वर के सम्मुख में आकर के उस आशीषों को पाले. நாம் புதிய எருசலேமுக்காக, சீயோனுக்காக, அந்த விலையேறப்பட்ட மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோமாக. नए यरूशलेम और सियोन के लिए हम बुलाए गए हैं. अपने हृदयों को उसके लिए हम तैयार சொல்லி करें. முடியாத மகிமை நாம் ஒரு நாள் அடைவோம். அதான் நம்முடைய தேவன் நமக்கு தந்த பெரிய நம்பிக்கை காணப்படுகிறது. परमेश्वर ने हमें दिया हुआ एक बड़ी आशा है, न मुरझाने वाला एक महिमा वो हमें देगा. நமக்கு முன்பாக முதல் வரிசையிலே நமக்கு முன்பாக எழுந்து போயிருக்கிறார். நாம் அதை பின்பற்றும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். நாம் அதை அடையும்படியாக நாட்களில் அவரை நாம் பின்பற்றும்படியாக இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுப்போமாக. जी उठने के पहले में वो भागीदार हुआ है, उसको पाने के लिए हम अपने जीवन को अपने आप को तैयार करें. பிரியமானவர்களே, ஜெய ஜீவம் வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய வசனம் நினைத்திருந்தால் தான் ஜெய ஜீவம் உண்டாக்குவதை காணப்படும். परमेश्वर के वचन को अगर हम संभाल कर रखते हैं तब केवल हम जय जीवन प्राप्त कर सकते हैं. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பிசாசை ஜெயித்தது வேற ஒன்றுமல்ல, தேவனுடைய வசனத்தை வைத்துதான் ஜெயிக்குள்ளே காணப்படுகிறார். प्रभु यीशु मसीह जब इस संसार में थे और किसी के द्वारा नहीं, परमेश्वर के वचन के द्वारा शैतान के ऊपर जय पाया. கண்களை மூடுவோமாக. आंखों को बंद करें. இந்த காலவேளையிலே நாம் இனி ஜீவிக்கும் போது நல்ல நிலமாக என் ஆண்டவர் என் பார்க்கும்போது இது என் நல்ல நிலம், நான் இதற்காக செய்ததற்கு ஒன்று வீணில்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே கடந்து வருவோமாக. जब परमेश्वर हमें देखे तो एक अच्छा भूमि है करके वो हमारे को देखकर पुकारने दे. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ஜீவியத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல நிலமாய் மாறும்படியாக பரிசுத்த ஆவி நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும்படியாக இடம் கொடுப்போமாக. पवित्र आत्मा हमारे बीच में मंडरा रहा है. अच्छा भूमि होकर हमें बदलने के लिए आइए हम अपने आप को अर्पण करें. நல்ல கடினம் இல்லாத தரிசனமாக நல்ல நிலமாக மாறும்படியாக தேவனுக்கு நாம் இந்த வேலை செய்யும்படியாக இடம் கொடுப்போமாக. परमेश्वर की सेवा करने के लिए हम जो है एक अच्छा भूमि बनने के लिए आइए हम अपने आप को अर्पण करें. அப்படினால் ஒரு நாள் அவருடைய மகிமையை நாம் நிச்சயமாய் பார்க்கிறதை காணப்படும். अगर ऐसा हो तो जरूर एक दिन निश्चय हम उसकी महिमा को पाएंगे. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி அவருக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தக்கூடியதை காணப்படும். हमारा आशा कभी भी ना चूकेगी, एक दिन वो हमारे उसके सामने खड़ा करेगा. ஆனால் இன்றைக்கு இதை தவற விடுவோம் என்றால் ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போக்கூடியதை காணப்படும். आज हम इसे छोड़ देते हैं, एक दिन हम लज्जित हो जाएंगे. பிரியமானவர்களே, வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாட்களில் நம்முடைய இருதயங்களை சரிப்படுத்துவோமாக. लज्जित ना होने के लिए अपने हृदय को हम ठीक कर ले. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்காக ஜீவிக்கிறார், நித்தியமாக நமக்காக ஜீவிக்கூடியதை காணப்படுகிறார். जीवित हुआ यीशु हमेशा हमारे लिए जीवित है. பிரியமானவர்களே, अनेक வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறுக பிடித்துக் கொண்டு அவரை பின்பற்றுவோமாக. अनेक वायदाओं को परमेश्वर ने हमें दिया है, उसे पकड़ते हुए अपने जीवन में आगे बढ़े. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करने दे. प्रभु के सत्य वचन को मान कर बने जो कायला राजा. प्रभु के सत्य वचन को मान कर बने जो कायला राजा. वे करेंगे वसैरे में और चमकेंगे सत्य समान. वे करेंगे वसैरे में और चमकेंगे सत्य समान. प्रभु के सत्य वचन को मान कर बने जो कायला
हालेलुया, तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। सारे आदर मान महिमा परमेश्वर देते हुए तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। आसमानी बाम शुक्र और तारीफ करते हैं खुदावंद सुबह के वक्त के लिए, तेरे पवित्र हजूरी के लिए हम शुक्र करते हैं खुदावंद। इस महीने के आखिरी इतवार को भी तेरे हजूरी में आके खुदावंद रूह और सच्चाई से तेरी इबादत करने के लिए हमें सहायता किया, इसलिए हम शुक्र करते हैं खुदावंद। गुजरे दिनों में हमारे जीवन में किए सारे भलाइयों के लिए हम तेरा धन्यवाद करते हैं खुदावंद। जब से हम तेरे हजूरी में आए, तेरे हजूरी हमारे बीच में बने रहे, हर एकों के साथ खुदावंद बर्ताव किया, बातचीत किया खुदावंद। ये सारे आशीषों के लिए हम शुक्र करते हैं खुदावंद। तो हमसे किए हर एक बातों के लिए खुदावंद शुक्रिया अदा करते हैं। इस सुबह के वक्त भी अपने वचन के जरिए सबने लोगों के साथ बातचीत किया, सुने वचन के मुताबिक जीवन व्यतीत करने के लिए, अपने जीवन को खुदावंद बदलने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं खुदावंद। तेरे पवित्र वचन को ग्रहण करने के लिए इस सुबह खुदावंद हमारे जीवन को खुदावंद और भी शुद्ध करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। मार्ग के किनारे जैसे, झाड़ियों के किनारे जैसे खुदावंद, ऐसा नहीं एक अच्छे भूमि के समान खुदावंद हमारे हृदय को शुद्ध करके खुदावंद तेरे पवित्र वचन को कबूल करने के लिए खुदा में लायक बनाने के लिए हम विनती करते हैं। कई बार खुदावंद इस वचन को सुनना नहीं चाहा, कई बार वचन को पीछे हमने फेंक दिया खुदावंद। इन सारे पापों को क्षमा करके खुदावंद तो हमारे लिए देने वाले वचन को अच्छे भूमि में जैसे खुदावंद बटोर दें, इसी तरह मेरे दिल में ग्रहण करके खुदावंद और 100 के 100 खुदावंद प्रतिशत और जो है फल देने वाले होकर हमें बदलने के लिए हम प्रार्थना करते हैं। जिस उद्देश्य के लिए हमें खुदावंद इस वचन देता है, वो वचन हमारे जीवन के अंदर कार्य करने के लिए, प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं खुदावंद। ये वचन हमारे जीवन में रहकर हमारे जीवन को खुदावंद बदल सकते हैं, हमें रूपांतर कर सकते हैं और खुदा शैतान को पर हमें जय पा सकते हैं। इस वचन के द्वारा खुदावंद हम संसार को पर, शैतान को पर हम जय पा सकते हैं खुदावंद। वचन के द्वारा हम जयवंत बनेंगे खुदावंद। ये वचन हमें पवित्र करेगा, जैसे यूसुफ के जीवन को पवित्र किया। ये पवित्र वचन हमारे जीवन को भी खुदावंद शुद्ध करके खुदा तेरे सामने खड़ा करने के योग्य बना सकते हैं खुदावंद। इसलिए प्रभु जी इन दिनों में हमारे जीवन के अंदर सारे आयु खुदावंद कमिकटियों को दूर करके, पवित्र करके, हमारे हृदयों को शुद्ध करके, तेरे पवित्र वचन को कबूल करके, जिस उद्देश्य के लिए वचन भेजा गया उस वचन हमारे जीवन के अंदर रह करके हमें तोड़ कर, हमें मोड़ कर खुदावंद जिन जिन बातों को दूर करना है, जिन जिन बातों को काट कर फेंकना है, वो सारे काम खुदावंद ऐसे करते हुए हम सिद्ध बन के तेरे सामने खड़े होने के लिए योग्य बना दे। आइए सारे लोगों के साथ बर्ताव किया, हर एक वचन का लाभ उठाने के लिए मदद कर खुदावंद। ये वचन हमारे न्याय के लिए नहीं बल्कि सिद्धता के लिए खुदावंद हमें प्रभु आगे बढ़ाने के लिए हम विनती करते हैं। जितने लोग नहीं आ सके अपने अपने जगह में आशीष दे, जो लोग बीमार है, कमजोर है, तेरे वचन को भेज कर खुदा चंगाई देने के लिए हम प्रार्थना करते हैं। वचन के आधार पर इस हफ्ते पर जीवन व्यतीत करके जल्द आने वाले यीशु को मिलने के लिए हमें योग्य बना दे। तेरे लोग वापस आते सही सलामत घरों में पहुंचने के लिए मदद कर। रोज जान जिस्म तेरे हाथों में अर्पण करते हैं, पवित्र कर, जल्द आमद के लिए हम सबको तैयार कर, यीशु के नाम से मांगते हैं, आमीन। तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। प्रभु यीशु मसीह का नगर, परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा सब वाकिदा सबके साथ होते रहे। हालेलुया, हालेलुया।